இதையடுத்து சந்திரசேகரின் வீட்டிற்கு உறவினர்களுடன் சென்ற திவ்யா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சந்திரசேகரிடம் கூறினார். இதற்கு சந்திரசேகரின் உறவினர்கள் மறுத்ததால் ஆத்திரமடைந்த திவ்யா மற்றும் அவரது உறவினர்கள் சந்திரசேகரின் உறவினர்களை அடித்து துவம்சம் செய்தனர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒரு பர்சன் உங்களை நல்லா லவ் பண்ணிட்டு கடைசியில் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எக்காந்து கொண்டும் அவங்கள இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியோ த்ரெட்டன் பண்ணியோ எக்ஸ்ட்ரீமுக்கு அடித்து தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிடுறாங்க. வாழ்க்கை நாசமாக போயிடும். ஆக்சுவலாக அந்த சொசைட்டி சொல்லும் இந்த மாதிரி பண்ணுங்க சரின்னு சொல்லும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொசைட்டிக்கு ஒரு மயிரும் தெரியாது. ரியாலிட்டி என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கல, அந்த பொருள் போய் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணால் கூட அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க. இங்கே ஒஸ்ட்டு என்னது அப்படின்னா, அவங்க உங்களை கண்டிப்பாக வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ போய் அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த மாதிரி அடிச்சுலாம் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை கம்ப்ளீட்லி வெறுத்துருவாங்க. அடுத்து ஜென்மத்துக்கு உங்களுக்கு லவ், கேரு, சப்போர்ட்டு, செக்ஷுவல் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எப்படா நெக்ஸ்ட் 1 இயர் ஆகும், வேமா அவங்கள டைவர்ஸ் பண்ணலாம், ஆர் டைவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா எப்படி இன்னொரு பர்சன் கூட அஃபேர் வைக்கலான்னு தான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எக்காந்து கொண்டும் இப்படி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிடுறாங்க. பட் கவலைப்படாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்ட நம்ம சைக்கலாஜிக்கலி கரெக்டாக பிஹேவ் பண்ணோம்னா அவங்களே வாலண்டியராக வந்து நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது எப்படின்னு சொல்லி என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னைய உடனே இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க.